வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ். மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயிலர் 2. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஜெயிலர் 2. ஜெயிலர் 2ஓட ப்ரொமோ, அந்த ப்ரொமோவே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் படம் ரிலீஸ் மாதிரி கொண்டாடினாங்க. அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய இமேஜ். அதாவது சூப்பர் ஸ்டார் நாற்காலி சும்மா கிடைக்கல. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருத்தருக்கு கூட வாய்க்குமா அப்படின்னு கேட்டால் அதுவே சந்தேகம்தான். இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 50 வருடம் அவருடைய சினிமா கேரியரில். இந்த 50 வருட கேரியரில் பாருங்கள், நீங்களும் நிறைய நடிகர்களை பார்க்குறோம். நம்ம யாரையுமே குறைவாக சொல்லலை. இருந்தாலுமே கூட அந்த சூப்பர் ஸ்டாருக்கான அந்த இடம், அந்த ரசிக்கிற அந்த மக்களுடைய அந்த மனசு வேறு எந்த நடிகர்களுக்குமே இல்லைங்க. அதுதான் உண்மை. அதனால தான் அந்த சூப்பர் ஸ்டார் அந்த சேர், அதாவது 100% மிக பொருத்தமான ஒரு நபர் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். அவர் 50 இல்லை, இன்னும் 75 80 போனாலுமே கூட அவர் தான் சூப்பர் ஸ்டார். அதுக்கு சான்று இப்போ ஜெயிலர் 2ஓட ப்ரொமோ. அதாவது உண்மையை சொல்ல போயாச்சுன்னா, நாளுக்கு நாள் அவருக்கு சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வித்தியாசம் இல்லாமல் அப்படின்னு ரசிக்கிற அந்த கூட்டம் இருக்குது. இது உண்மையிலே கடவுள் நம்ம தலைவருக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா அந்த ப்ரொமோவுக்கு தியேட்டரில் நின்றவங்கள பார்க்கணும். எனக்கே ஜஸ்ட்டு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா அவர் எல்லா வயசுகாரங்களையும் இன்னும் அப்படியே கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. தலைவரை பற்றி பேசினாலே எப்போவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்தளவு, ஏன்னா ட்ரூலி ஒரு ஜெம்முங்க அவரெல்லாம். அதாவது இன்னொன்று நான் கேட்டுக்கிறேன், அதாவது நெல்சன் பிரதர், தயவுசெய்து நீங்கள் இந்த 1000 கோடி டார்கெட்டு, இந்த 1500 கோடி டார்கெட்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா எங்கள் தலைவர் உண்மையை சொல்ல போயாச்சுன்னா ஹாலிவுட் ஸ்டார்ஸ் யாருக்குமே குறைஞ்சவர் கிடையாது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, நீங்கள் டாம் க்ரூஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம தலைவர் 10 டாம் க்ரூஸ். நீங்கள் அர்னால்டு எடுத்துக்கிட்டால் நம்ம தலைவர் 10 அர்னால்டு. இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆக்டர்ஸு, இந்த சீன் கெனரி வகையறாலாம் நிறைய இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா எல்லாரோட டாப்பில் தான் இருப்பார். என்ன ஒரு ஸ்டைலுங்க, அது யாருக்குமே வாய்க்காது. என்ன ஒரு ஸ்டைலுங்க, உண்மையிலே இதெல்லாம் யாருக்குமே வாய்க்காது. நீங்கள் எங்கள் தலைவரை எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். அவர் கையில் நீங்கள் கத்தியை கொடுத்தாலும் சரி, இல்லை கடப்பாரையை கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் மிஷின் கண்ணை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் தலைவருடைய பாணி தனியாக தான் தெரியும். அதனால் நீங்கள் இந்த டார்கெட் வைக்கிறது மட்டும் ஒரு 10,000 கோடிக்கு வச்சுக்கிங்க. ரொம்ப ஓவராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன். அதாவது எப்போவுமே அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஆக்டர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். நம்ம கையில் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கிறாருங்க. அதாவது நீங்கள் அவரை எந்த ஆங்கிளில் வேணாலும் பாருங்கள், அவர் வேறு லெவலில் தான் இருப்பார். அதனால் உங்களுடைய எய்ம் அந்த அளவுக்கு கொண்டுட்டு போங்க அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், நீங்கள் அந்த பாகுபலி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 கோடி கலெக்ஷன்லாம் யாராவது நம்ம எதிர்பார்த்துருப்போமா? நடந்துச்சுல்ல. அதுமாரி ஒரு 10,000 கோடி கலெக்ஷன் ஏன் நடக்காது? எங்கள் தலைவர் அதுக்கு ஒர்த்தபுள் தான். நீங்கள் தான் அவரை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் கெட் ரெடி ஆகணும். அதனால் அதுவும் நெல்சன், உங்களாலலாம் முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஜெயிலர் 1லேயே பின்னி எடுத்துட்டீங்க. யாருப்பா நெல்சனா இது அப்படிங்கிற மாதிரி. அதனால் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ நம்ம ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி அப்படி காட்டினோன்னே 4 பக்கமும் லான்ச்சர் அடித்து தூள் கிளப்புச்சு இல்லையா? இது மாதிரி பல வித்தைகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிங்கன்னா நம்ம ஹாலிவுட்டை அடிச்சிடலாம். அதெல்லாம் சாதாரண விஷயம் தாங்க, அடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாக உழைச்சிங்கன்னா போதும். நீங்கள் லிமிட்டேஷனை மட்டும் கம்மியாக வச்சுக்கிறாங்க, ஜாஸ்தியாக வைங்க. இப்போது நான் ட்ரூ லைஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்னால்டு ஒரு ஃப்ளைட்டை அந்த ஃபைட்டர் ஃப்ளைட்டை கார் மேலே அப்படி துள்ளி துள்ளி இறக்கி அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம தலைவருக்கு வைக்கலாங்க.
எதுலங்க குறைஞ்சிருக்கிறாரு அவர்? சத்தியமாக சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஹாலிவுட் ஸ்டாருக்குமே அவர் குறைஞ்சவர் கிடையாது. வயசு ஏற ஏற வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலும் அழகும் கூடிக்கிட்டே தான் போகுது தலைவருக்கு. அது அது நிற்கவே நிற்காது அந்த அளவுக்கு. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய லிமிட்டேஷனை ஜாஸ்தியாக வைங்க. இது வந்து சும்மா வார்த்தை இல்லை, நிச்சயமாக நடக்கும். அதனால் நீங்கள் தான் அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து கூலியையும் வந்து வேறு லெவலில் கொண்டாடி முடிச்சுட்டு வரோம். ஜெயிலர் 2க்கு வந்து நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பெரிய லெவலில் மாஸ் பண்ணணும், இதை தான் நம்ம கேட்டுக்கிறது. ஓகே, நன்றி நெல்சன் பிரதர், ப்ரொமோ சூப்பராக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அனிருத் பிரதர், நீங்களும் வந்து பழைய மியூசிக்கே ஜெயிலர் 1 போட்டிருக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, விட்டுட்டோம். ஜெயிலர் 2க்கு வேறு போடுங்க. நீங்கள் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் கவலை இல்லை. இருந்தாலுமே கூட நான் சொன்னது மாதிரி மைல் ஸ்டோனை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கிங்க. நீங்களும் ஜெயிலர் 2 கொண்டாடி தீர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். 10,000 கோடி டார்கெட் பிரதர், மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி. வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை வங்கக்கடலில் टाइगर का हुक्म।